அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரம். குரு வாரத்தோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளானது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளெல்லாம் நீங்கி குடும்பத்தில் சுபிக்ஷமும் சுப மங்களங்களும் நடத்துவதற்கு இது ஒரு ஆரம்பமாகவே நம்ம நாளைக்கு எடுத்துக்கலாங்க. நிறைய பேர் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நமக்கு இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் எல்லாம் நம்ம வேண்டியிருப்போம். அப்படி உங்களுடைய தனிப்பட்ட முறையில் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் குரு அருளோடு இந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லி இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் நாளைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கை மேல் பலன் கொடுக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பதிவு தாங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். குரு பார்க்க கோடி நன்மை. இது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாதுங்க. ஏன்னா குரு பகவான் ஒருத்தரையுடைய வாழ்க்கையில் நமக்கு நல்ல குரு ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே போதும், நமக்கு பெயர் புகழ் சொத்து பணம் பதவி அப்படி A to Z எல்லா வகையிலையும் குழந்தை பிறப்பிலிருந்து கல்யாணம் வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் சுபமங்கலங்களோ எந்த விஷயங்களாம் மங்களத்தை பெருக்கி தரக்கூடியதோ அந்த விஷயத்தை எல்லாமே குரு பகவான் நமக்கு தருவார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த குரு தசை அந்த குரு பகவானுடைய அருள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நல்லபடியான ஒரு பதவி உயர்வுக்காக இருக்கட்டும், ஒரு பணமாக இருக்கட்டும், நமக்கு நல்ல கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு, குறிப்பாக நமக்கு நகைகள் நிறைய பேர் அடகு வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த அடகு நகைகளை மீட்பதற்கு கூட நம்ம குரு வழிபாடு செஞ்சாலே போதும். ஏன்னா பொன்னன் அப்படின்னாலே நமக்கு அந்த குரு பகவானை சொல்கிற ஒரு வார்த்தை தான். அப்படிப்பட்ட அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான அந்த உலோகங்கள் அது மாதிரியான விஷயங்கள் புது தங்க நகை சேருவது இது எல்லாமே குருவனுடைய அருள் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அந்த வகையில் நாளைக்கு நமக்கு சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்திருக்கு. பொதுவாகவே அபிஜித் அப்படின்னாலே வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரம், வெற்றியை தரக்கூடியதுன்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இந்த நேரத்தில் நம்ம துவங்குறப்ப நமக்கு அந்த காரியத்தில் கண்டிப்பாக சக்ஸஸ் நமக்கு தோல்விங்கிறதே கிடையவே கிடையாது. அதனால தான் இந்த நேரத்தில் நம்ம புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, இல்லை புதுசாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நகைச்சீட்டு போடுறது கூட நம்ம ஆரம்பிக்கலாம். அது மாதிரி நல்ல விஷயங்கள், ஒரு சுப காரியங்கள் ஆரம்பிப்பது, ஒரு ஏதாவது டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது, அப்படி எந்த விஷயங்களாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நம்ம ஆரம்பிக்கிறப்ப நமக்கு அந்த காரியத்தில் தோல்விங்கிறதே வராது, வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அப்படி நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப மங்கள நிகழ்வுகள் நமக்கு நடக்கணும், இல்லை நினச்ச காரியம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு இந்த ஒரு எளிமையான விஷயத்தை கூட இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்படி வேண்டுதலை இந்த நேரத்தில் வைக்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு பகவான் கிருஷ்ணருடைய அருளாலும் குரு பகவானுடைய அருளோடும் இந்த ரெட்டிப்பான இறை அருளில் கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது நமக்கு காலையில் 9:29 9:53 வரைக்கும் இருக்குது. சக்தி வாய்ந்த 24 நிமிடங்கள். இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ உங்களுடைய பூஜை அறையில் ஒரு தீபம் நீங்கள் ஏற்றிட்டு நீங்கள் நம்ம சுவாமிக்கு ஏதாவது துளசியோ உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ நீங்கள் சமர்ப்பிச்சுட்டு அபிஜித்துக்கான ஸ்துதி இருக்குது, அந்த ஸ்துதியை நீங்கள் 3 முறை, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் கூட கொடுக்குறேன், 3 முறை நீங்கள் சொல்லிவிட்டு அதோடு கூட நம்ம நாளைக்கு வியாழக்கிழமை அந்த குருவுக்கான ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்குது. அதோடு கூட நமக்கு மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டாலே மங்களங்களை பெருக்கி தரக்கூடிய ஒரு விஷயம். மஞ்சள் இல்லாத எந்தவித பூஜைகளும் நம்ம பண்ணவே மாட்டோம். இல்லை மஞ்சள் தூளாக இருக்கட்டும், மஞ்சள் கிழங்காக இருக்கட்டும், அதுவும் குறிப்பாக இந்த குண்டு மஞ்சள் குடும்பத்தில் சுப மங்களங்கள் எல்லாமே தொட்ட காரியத்தில் எல்லா விஷயத்திலுமே நமக்கு மங்களத்தை பெருக்கி தரக்கூடியது தான் இந்த குண்டு மஞ்சள். அப்படிப்பட்ட அந்த குண்டு மஞ்சள் ஒன்றே நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. சப்போஸ் இந்த பதிவு தாமதமாக தான் பார்க்குறீங்க, மஞ்சள் இல்லை எங்ககிட்ட விரலி மஞ்சள் தான் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் விரலி மஞ்சள் எடுத்துக்கலாம். இதோடு கூட ₹5 அல்லது ₹1 நாணயம் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ₹11 நீங்கள் காசு எடுத்துக்கோங்க. இது ஒரு சங்கல்பமாக மனசில் நீங்கள் நல்ல ஆத்மார்த்தமாக உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வச்சுட்டு உங்கள் கையில் நம்ம அந்த மஞ்சளும் இந்த நாணயம் நீங்கள் வச்சுட்டு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த குரு பகவானுடைய மந்திரம் ஓம் ப்ரீம் பிரகஸ்பதியே நமக, ஓம் ப்ரீம்
பிரகஸ்பதியே நமக. இது ரொம்ப ரொம்ப அதீத ஒரு சக்தி கொண்ட குருவினுடைய மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம நாளைக்கு வியாழக்கிழமையில் வரக்கூடிய குரு ஹோரையில் நம்ம உச்சரிக்கிறது ரொம்ப விசேஷம். குரு ஹோரை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, ராத்திரி 8 to 9. இந்த நேரத்திலும் தாராளமாக நீங்கள் நம்ம உச்சரிக்கலாம். அப்படி நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை இந்த அபிஜித் நேரத்தில் நீங்கள் கேட்டு நம்ம சுவாமி கிட்ட நம்ம வணங்குறப்ப கண்டிப்பாக இதுவரைக்கும் நடக்கலை அப்படிங்கிற பல காரியங்கள் கூட இந்த நேரத்துடைய மகிமையாலும் இந்த குரு பகவானுடைய இந்த மந்திரத்தினுடைய மகிமையாலும் அதுவும் இந்த வியாழக்கிழமையில் வந்திருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்லபடியான ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க. அதனால் நாளைக்கு நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மஞ்சளையும் இந்த காசையும் நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு ஓரமாக ஒரு ஜிப்லா கவர்லேயோ ஒரு சாதாரண ஒரு பேப்பரு இல்லாட்டி பூஜைக்கு ஏதாவது துணி வச்சுருங்கன்னா அந்த துணியில் சின்ன ஒரு முடிச்ச மாதிரி போட்டு சுவாமி பாதத்தில் ஒரு ஓரமாக வச்சுருங்க. உங்களுக்கு எப்போ இந்த காரியங்கள் சித்தியாகுதோ அப்போ இந்த மஞ்சளை ஏதாவது நம்ம வீட்டில் செடி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த செடி கடியில் மண்ணு கடியில் நீங்கள் புதைச்சிடலாம். இல்லாட்டி கால்படாத இடத்துல இல்லாட்டி ஓடுகின்ற நீரில் நீங்கள் விட்டுடலாம். அந்த காசை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் உண்டியில் நீங்கள் சேர்த்துடலாம். இல்லாட்டி அந்த காசு கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா காசு போட்டுட்டு நம்ம கோவிலுக்கான பூக்கள் ஏதாச்சும் நம்ம வாங்கி கொடுத்துடலாம். ரொம்ப ஒரு எளிமையான விஷயம்தான். ஆனால் இந்த மந்திரம் இருக்குது பார்த்திங்களா, குருவினுடைய இந்த மந்திரத்துக்கு அதீத ஒரு சக்தி இருக்குது. அதுவும் நமக்கு நிறைய பேர் குடும்பத்தில் பசங்களுக்கு குறிப்பாக குரு பகவானை நம்ம வேண்டதே கல்யாணத்துக்கு, படிப்புக்கு, அதே மாதிரி குழந்தை பிறப்புக்கு, இது மாதிரி விஷயத்துக்கு அந்த மங்களங்கள் நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம வேண்டிக்குவோம். இந்த நேரத்தில் நீங்கள் மனசார அபிஜித் நேரத்தோடு சேர்ந்து நீங்கள் வேண்டி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய வேண்டுகின்ற விஷயங்கள் சக்ஸஸ் கொடுக்கும். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளையும் இந்த ஒரு மந்திரத்தையும் சொல்ல யாருமே தவறாதீங்க. இந்த பதிவு கொஞ்சம் அவசர பதிவாக போயிடுச்சு. அதனால் கூடுமான வரைக்கும் இதை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த அபிஜித் நேரத்தில் எங்களால் சொல்ல முடியலமா அப்படிங்கிறவங்க நாளைக்கு மதியம் வரக்கூடிய நமக்கு 1 to 2 அந்த குரு ஹோரை, அதே மாதிரி ராத்திரி வரக்கூடிய 8 to 9 அந்த குரு ஹோரையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு நீங்கள் நாளைக்கு சுவாமி பாதத்தில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு பெருமாளுக்கு உகந்த திருவோண விரதம். அப்படி அந்த நாளில் நம்ம இது மாதிரி வேண்டுதல்கள் வைக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலன்கள் கைமேல் பலன் கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலில் ஏற்கனவே அபிஜித் நட்சத்திரத்துக்கான ஒரு பதிவு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் பார்க்காத சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக அந்த பதிவையும் போய் பார்த்து பலனடையணும். நம்முடைய சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.